மறதி என்பது படிப்பிற்குரியதல்ல. ஆதம்ல இருந்து எல்லாத்தையும் தான் திட்டுறதா இருந்தா, அதனால எப்போதுமே மறதியை திட்டக்கூடாது. ஒரு காலத்தில் அதீஸ் இருக்கு, நோம்பாளி மறந்துட்டாரு நோம்புங்கிறதையே. சில பேர் அப்படி கொஞ்ச நாள் நோன்பு வைக்காம ஃபர்ஸ்ட் நோம்பு அன்னைக்கு இந்த ஏட கூடமெல்லாம் நடக்கும். அவர் பாட்டில் பஜ்ஜன் தோட்டத்துக்கு போய் டீயை குடிச்சிருவார் சமயங்கள்ல, அல்லது காலையில 10 மணிக்கு எந்திரிச்ச உடனே இருக்கிற எதையாவது குடிச்சிருவார். அடாடா நோம்பும்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நக்கல நாசியன் அவர் ஷரீப நாசியன், நோம்பாளிங்கிறத மறந்துட்டு குடிச்சிட்டாவோ சாப்பிட்டாவோ அவர் நோம்பை தொடரலாம் கூடும். இது ஹதீஸ். ஏன்னா மறதிக்கு எப்பவுமே தண்டனை கிடையாது. மறதி எப்பவுமே கண்டிக்கப்படக்கூடிய செய்தி அல்ல. சாப்பாட்டுல உப்பு போட மறந்துடுவாங்க வீட்டுல, மறந்துட்டாங்கன்னு எப்ப தெரியுதோ அதுக்கப்புறம் அது கண்டிக்கக்கூடிய விஷயமே இல்லை. பிரச்சனை என்னன்னா, சில பேர் மறதிக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க தொடங்குறதுனாலதான் பிரச்சனை வருது. அல்லாஹ்வோ குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயுமே மறதிக்கு தண்டனை இல்லை, மறதிக்கு ஃபைன் பெனால்ட்டி எல்லாம் இல்லை. மறதியை பொறுத்தவரை ஒப்புக்கொள்ளப்படுகிறது.